அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை, வெள்ள குதிரையாக இருந்து இன்று முழுக்க முழுக்க வரி குதிரையாக மாறிவிட்டிருக்கும் அண்ணன் ட்ரம்ப் அவர்களுடைய உருட்டுகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உருட்டு, அமெரிக்காவில் மருந்து விலை அதிகங்க. ஏன்னா அங்கே பேட்டன்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ காசு கொடுத்து கட்டுப்படி ஆகாது ஏழை எளிய நடுத்தர மக்களாலெல்லாம். இந்த ஜெனரிக் மெடிசன் அப்படின்றது இந்தியா மாதிரி நாடுகள்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா, அதுதான் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். அண்ணன் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, மக்களுக்காகவே சிந்திக்கிறவர் இல்லையா, அதனால என்ன பண்ணிட்டாரு, இந்த மருந்து கம்பெனி ஃபார்மா கம்பெனிக்கெல்லாம் ஒரு அதிரடி அறிவிப்பு கொடுத்துருக்காரு, விலையை குறைக்கணும் அப்படின்னு இருக்காரு. சரி, ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு. எவ்வளோ குறைப்பாங்க, ஒரு 10%, 20%? அதெல்லாம் சாதாரண மனிதர்கள். இவர் யாரு, அண்ணன் டொனால்டு ட்ரம்ப் இல்லையா. அப்போ என்ன சார் 50% குறைப்பாங்களா? நம்ம ஆடி தள்ளுபடியில் கூட மேக்ஸிமம் 50 தானே கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். அதுவும் இல்லை, இன்னும் கொஞ்சம் என்ன சார் ஒரேடியா 90%? இல்லை, இன்னும் கொஞ்சம் 100%? அதுக்கும் மேலே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கணக்கு சொல்லிடுறேன். லெட்டஸே ஒரு மாத்திரை 100 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 50% தள்ளுபடி அப்படின்னா நமக்கு 50 ரூபாயில கொடுக்க போகிறாங்க. சரிங்க, மேக்ஸிமம் 90% தள்ளுபடி அப்படின்னா கூட அப்போது 10 ரூபாய்க்கு நமக்கு கொடுப்பாங்க. 100% தள்ளுபடி சான்ஸே இல்லை. பட் இருந்தாலும் 100% தள்ளுபடினா அப்போ அந்த மாத்திரையை விலை இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் அண்ணன் ட்ரம்ப் என்ன சொல்லிக்கிறாரு, 1200% குறைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே தலை சுற்றி போச்சு. மேக்சிமமே 100% தான் ஒரு பொருளுடைய விலையை நீங்கள் குறைக்க முடியும். அப்போது 100 ரூபா மாத்திரைக்கு 100%னாலே அது ஃப்ரீ ஆகிடுது. அப்போ 1200% குறைப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா, அப்போ நீங்கள் அந்த மாத்திரையை போய் கேட்டிங்கன்னா மாத்திரையை உங்கள் கையில் கொடுத்துட்டு 1100 ரூபா அவங்க கடைக்கார் உங்களுக்கு கொடுக்கணும். நல்லா இருக்குல்ல இந்த உருட்டு. ஆனால் இது அங்கே பத்திரிகையாளர்கள் யாரும் கேள்வி கேட்டதா தெரியல. எப்படிங்க 1200%லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு. சரி, அடுத்த உருட்டு என்னன்னா, இப்போ சொல்லியிருக்காரு, இது பாருங்க, இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு காரியத்தை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்காரு. அஃப்கோர்ஸ் அண்ணன் ட்ரம்ப் பண்ணுறது எல்லாமே இப்படி தான் இருக்குது. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பாருங்க, இந்த டாரிஃப் போட்டுக்கிறேன், இது வரைக்கும் யாருமே போடலை. கரெக்டு. சரி, அதனால் என்ன வரப்போகுது அப்படின்னா, அப்படியே பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கொட்ட போகுது அமெரிக்க அரசாங்கத்துக்கு. அப்போ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே அட்மினிஸ்ட்ரேஷனில் சில பேர் சொல்கிறாங்க, ஈவன் ட்ரம்ப்பே கூட சொல்லியிருந்தார், அதாவது அப் டு $200,000, அதாவது நம்ம ஊர் கணக்கில் $2 லட்சம் வரைக்கும் ஆனுவல் இன்கம் வாங்குறவங்களுக்கு டேக்ஸே கிடையாது. நான் சார் அவரை வரி குதிரை, நீங்கள் கடைசியில் பார்த்தா அவர் வரியே இல்லைன்னு சொல்கிறாருன்னா, இருங்க வரேன். இப்போது இந்த $2 லட்சம் அப்படின்னா 2 லட்சம் இன்ட்டு 80, 1,60,00,000 லட்சமா? ஆமாம். நம்ம ஊர் காசில் 1,60,00,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு டேக்ஸே கிடையாது. சார் நம்ம ஊரில் 12 லட்சம் தான் சார், அமெரிக்காவில் 1,60,00,000 சார், பேசாமல் அங்கே போயிடலாமா சார் அப்படின்லாம் கேட்காதீங்க. முதல்ல இந்த டாரிஃப்னு சொல்கிறோம் இல்லையா, சுவிட்சர்லாந்துக்கு எதிராக 39% டாரிஃப் போட்டுக்கிறாருங்க. சரி, இப்போ எல்லா நாடுக்கும் எதிராக ஒரு டாரிஃப்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த வரி, அந்த இவர் சொல்கிற அந்த $100s of billions of dollars, இது எப்படி இந்தியா, சீனா, சுவிட்சர்லாந்து இவங்க கொண்டு கொட்ட போகிறாங்களா அப்படின்னா சான்ஸே கிடையாது. இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் போகுது, நம்ம நேற்றுக்கே பார்த்தோம். இப்போ 100 ரூபா இருக்கிறது 25% வரினா 125 ரூபாய்க்கு விற்கணும். அந்த 25 ரூபாயை இந்தியாவிலேருந்து கொடுக்க மாட்டாங்க, அமெரிக்காவில் கடையில் போய் சாமான் வாங்குறாங்க பாருங்கள், அவங்க தான் அந்த ஏற்றின விலையை கொடுக்கணும். ஸோ என்ன ஆகுது, ஒட்டுமொத்தமாக அமெரிக்க ஜனங்க கிட்டேருந்து அப்படியே பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், $100s of billions of dollars அதை அப்படியே பிடுங்கிக்கின்னு உங்களுக்கு வரி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இன் அதர் வேர்ட்ஸ், நம்மளுடைய பேண்ட்டு பாக்கெட்லேருந்து பர்ஸை எடுத்து அதில் இருக்க காசை உருவி அதில் அவங்க வச்சுக்கினது போக மிச்சத்தை ஏதாவது சில்லறை இருந்ததுன்னா நம்ம சொக்கா பாக்கெட்டில் வைக்கிறாரு அண்ணன் ட்ரம்ப். நான் நினைக்கிறேன் இந்த 4 வருஷம் பதவி இல்லாமல் இருந்தார் இல்லையா, அப்போ தான் அவர் நம்ம இந்திய அரசியலை அப்படியே கரைச்சி குடிச்சிருக்கார், ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம திராவிட மாடலை கூட அவர் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அதனால தான் நம்ம பணத்தையே எடுத்து நமக்கே கொஞ்சம் கொடுத்துட்டு, பார்த்தீங்களா நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி நிற்கிறாருங்க. ஆனால் இதெல்லாம் அங்கே கேட்பாங்கன்னு பார்த்தா, தேர்தலுக்கு முன்னாடி ட்ரம்ப்புக்கு எதிராக பயங்கரமாக பிரச்சாரமே பண்ணி கொண்டிருந்த அந்த சோ கால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு ஜால்ரா தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான ஜால்ரா, காது கிழியுது. அவர் நடத்துகிற அந்த அரசாங்க கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பாருங்க, இங்கே இந்த பிரச்சனை இருக்குது, அங்கே இந்த பிரச்சனை இருக்குது, இது அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. ஆஹா,
நீங்கள் தாங்க பிரசிடென்ட்டு, அதிகமான அளவு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு வந்திருக்கீங்க, மக்கள் நீங்கள் தான் பிரசிடென்ட் ஆகணும்னு விரும்புகிறாங்க. அதான் எலெக்ஷன் ரிசல்ட்லேயே தெரிஞ்சிச்சு இல்லை, அதையும் இப்போ வந்து சொல்லினுக்கிற அப்படின்னா, இப்படி ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று புகழ்ந்து பாடிக்கினே இருக்கணுமே. அப்போ தானே வந்து அந்த அரசவை புலவர்களுக்கு அந்த ராஜா பரிசு கொடுக்குற மாதிரி ஏதாவது கொடுப்பாரு. நீங்கள் பாட்டுக்கு எது பாருங்கள், வந்து எக்கானமி அடி வாங்குது, ஜாப் ஃபிகர்லாம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களை டபால்னு பதவியை விட்டு தூக்கிடுவார். இதுதான் அங்கே நடந்துட்டுருக்கு. அப்போ கேட்கலாம், சார் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்கிறீங்க, நீங்களும் ஒரு காலத்தில் வந்து இந்த பக்கம் ட்ரம்ப்பை ஆதரிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு பிடிக்கலையானா? நோ, நான் அப்படி சொல்லவே இல்லை. ஐ லவ் டொனால்ட் ட்ரம்ப். இந்த மாதிரியான ஆட்கள் அங்கே பதவியில் இருக்கிற வரைக்கும் தான் வந்து நாம் நமது உண்மையான சக்தியை ரியலைஸ் பண்ண முடியும். இந்த பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு அப்புறம் நமக்கு எதிராக தடைகள்லாம் விதித்தார்கள். அதையெல்லாம் உடச்சி நம்ம மேலே வந்துட்டோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு அப்டக்கிள் இருந்தால் தாங்க நம்மளால் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி மேலே போக முடியும். ஸோ அதனால் நிச்சயமாக நான் வந்து இப்போவும் ட்ரம்ப்பை ஆதரிக்கின்றேன். அவர் பண்ணுற உருட்டுக்கள் காரியங்கள்னால அமெரிக்கா நாசமாக போனாலும் பரவாயில்ல, இல்லை யூரோப்பியன் யூனியன் நாசமாக போனாலும் பரவாயில்ல, ரெண்டுமே சேர்ந்து நாசமாக போனாலும் பரவாயில்ல, சந்தோஷம் மகிழ்ச்சி, நாம் எதுக்கு கவலை பண்ணோம்? இன்னொரு லட்டு திங்க ஆசையா அப்படின்னு ஸ்வீட் எடு கொண்டாடு நண்பர்களே. ரைட். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு டிவியில் பேட்டி கொடுக்குறாரு. பாருங்க, இந்தியாவுக்கு நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கோம், அவங்க வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து ஆயில் வாங்கிக்கின்னு அந்த உக்ரைன் வாருக்கு ஃபண்டிங் பண்ணின்னு இருக்கிறாங்க, அமெரிக்காவிலேருந்து எதுவுமே வாங்குறது கிடையாது, அதுக்கப்புறம் விசா ஃப்ராட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பயங்கரமான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லியிருக்காரு. சரி, இப்போது ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கினா அந்த உக்ரைன் வாருக்கு நம்ம ஃபண்டிங் பண்ணுறோன்னா, இப்போ அமெரிக்கா கிட்டேருந்து ஆயில் வாங்கினா அப்போது அது எந்த மாதிரி? அமெரிக்கா தானே வந்து இப்போ மறுபடியும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்போது அந்த வாருக்கு இந்த பக்கமாக சப்போர்ட் பண்ணுறதா இல்லையா? சரி, உங்களுக்கு ரஷ்யா ஆகலை, அதனால் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு பாகிஸ்தான் ஆகலை, நீங்கள் வந்து பாகிஸ்தானோட அப்படியே இழைஞ்சி நிற்கிறீங்கல்ல. அப்புறம் நீங்கள் என்ன பெரிய தாதாவா? இப்போது தாதானும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. இன்றைக்கி வந்து என்னங்க ட்ரம்ப் இது மாதிரிலாம் வந்து டாரிஃப் போட்டுனுக்கிறாரு. இது நண்பர் ஒருத்தர் காலைல ஃபோன் பண்ணி கேட்டார், ஏங்க இது ரஷ்யாவுக்கு எதிராக வேறு அவர் வந்து நியூக்ளியர் சப்மரின்லாம் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு, நீங்கள் தான் ஒரு டைம் மிஷின் வச்சுக்கிறீங்களா, அதில் ஏறி போயிட்டு இந்த அமெரிக்கா ரஷ்யா யுத்தம் வருமா, இந்த 3வது உலக யுத்தம் வருமா பார்த்து சொல்லுங்க அப்படின்னாரு. நான் சொன்னதெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்னு. முதல்ல இந்த ட்ரேட் விஷயத்துக்கு வருவோம். இந்த மிட் 80ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த சூப்பர் 301 அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. அதாவது எந்தெந்த நாடுகள் அந்த நான் டாரிஃப் பேரியர் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது வரி மட்டும் இல்லாமல் வேறு விதங்களில் அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்ஸை வந்து தடை செய்கிறது. இப்போது அமெரிக்காவிலேருந்து விஸ்கி வரத்துக்கு நம்ம ஏகப்பட்ட வரி போடுவோம், சில விஷயங்கள் வரவே கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுது அப்படின்னு சொன்னால் உடனே நாங்கள் சூப்பர் 301 இன்வோக் பண்ண போகிறோம் அப்படின்வாங்க. அதை வந்து பிரசிடென்ட் சொல்ல மாட்டார், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க ஒரு அண்டர் செக்ரட்டரி. அப்போ அந்த ட்விட்டர்லாம் கிடையாது, அங்கே ஏதாவது ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லுவார். உடனே வந்து எங்கேயாவது ஒரு மூலையில் தமத்தூண்டு அங்கே இருக்கிற பத்திரிகைகளில் வரும். அதை வந்து இந்தியாவில் இருக்கிற பத்திரிகைகள்லாம் அந்த எக்கானமி செக்ஷனில் பெருசாக எழுதி, ஐயோ இந்த மாதிரி பண்ண போகிறாங்க, என்ன ஆகும் தெரியலையே அப்படி இப்படின்னு வாங்க. ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே இறங்கி அடி வாங்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து மினிஸ்டர் லெவலில் அங்கே போயிட்டு அந்த அண்டர் செக்ரட்டரிகிட்ட, யார் மினிஸ்டர் போயிட்டு அங்கே அண்டர் செக்ரட்டரிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. சரி போங்க, அப்புறம் தள்ளி வைக்கிறோம் அப்படின்வாங்க. ஆனால் இன்னைக்கு பிரசிடெண்ட்டே வரி போட போகிறோம் அப்படின்னு சொல்லியும் அப்படியா சரி ரைட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு நாம் மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லா உலக நாடுகளும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தாதாவுடைய பவர் எப்படின்னா, எல்லா விஷயத்துக்கும் அவரே இறங்கக்கூடாது. அங்கே அவருடைய கூட்டத்தில் இருக்க தமத்தூண்டு பையனை ஒன்று அனுப்பி, ஏய் என்ன ரொம்ப துளின்னுக்கிறான், என்னன்னு போய் கேட்டுவா அப்படின்னாலே அங்கே இருக்க, ஐயோ இல்லைங்க சரிங்க அப்படின்னு சொல்லணும். அதுதான் தாதா. இதுதான் நம்ம சினிமாவில் பார்க்குற இலக்கணம். ஆனால் தாதாவே ஒரு குரல் குத்தாலும் போடா சோதா அப்படின்னு ஒருத்தனும் கண்டுக்காமல் இருக்காங்கன்னா, அப்போ அந்த தாதா என்ன நிலைமையில் இருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேணாமா? ரைட். இந்த இந்தியாவுக்கு எதிராக 25% ப்ளஸ் பெனால்ட்டி அப்படின்னு சொன்னார் இல்லையா? உடனே நம்ம ஊரில் இருக்க பத்திரிகைகள்லாம் என்ன பண்ணாங்க, ஐயோ அப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து அப்படியே பெரிய அடி வாங்க போகுது, இது எவ்வளோ நாள் நீடிக்கும் தெரியலையா, எவ்வளோ லாஸ் ஆகும் தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை பற்றி கவலையே படலை, நம்ம பெருசாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா தானே அந்த கவலை, அது ஒரு பக்கம். ஆனால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அண்ட் இட் இஸ் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். ஒரு 0.4%, 1% கூட இல்லைங்க, 0.4% அதுவும் அந்த ஸ்மால் கேப்பில் இறங்கிச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு எல்லாமே. ஆன் த அதர் ஹேண்ட்
அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரே நாள் ட்ரேடிங்கில் $1 trillion மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வழிச்சின்னு போயிடுச்சுங்க. இந்த $1 trillion என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் $1 trillion எக்கானமி அப்படின்ட்டு 2030 35 அப்படின்லாம் ஒரு கோல் வச்சுருக்கோம் இல்லையா? அத்தனை வருஷத்தில் நம்ம அதை ரீச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒரே நாள் ட்ரேடிங்கில் அந்த $1 trillion ஒன்றும் இல்லாமல் வழிச்சு எடுத்துட்டாங்க அமெரிக்கன் மார்க்கெட்டில். இப்போ சொல்லுங்கள், இந்த டாரிஃப் அப்படின்னு அண்ணன் ட்ரம்ப் அவர்கள் மிரட்டுறதுனால நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, பாதிக்கப்பட போகிறது அமெரிக்க மக்களும் அமெரிக்கன் எக்கானமியும் தானே தவிர மற்ற நாடுகள் இல்லை அப்படின்னு. இதுக்கு மேலே என்ன உதாரணம் வேணும் சொல்லுங்கள்? அடுத்தது, நேற்று பதிவில் அந்த மினிமம் வேஜஸ் $33 ஒரு சில மாகாணங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சின்ன பிழை. அதாவது மேக்சிமம் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா வாஷிங்டன் அங்கே $17.5. பட் இஷ்யூ என்னன்னா, சில இடங்களில் அந்த மினிமம் வேஜஸ் அப்படின்றதையும் தாண்டி தான் நடைமுறையில் ஆக்சுவல் வேஜஸ் இருக்கும் $33. ஸோ அதைத்தான் நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன். இருந்தாலும் அந்த தப்பு தான் இல்லையா? அதனால் இன்றைக்கி அதை கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு. $17.5 மேக்ஸிமம் இருந்தாலும் பல இடங்களில் அந்த நியூயார்க் வாஷிங்டன் இந்த மாதிரி இடங்களில் ஆவரேஜ் பர் ஹவர் அப்படின்றது $33 வரைக்கும் போயிடுச்சுங்க. எதுக்காக இந்த கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா, நாளைக்கு யாரும் நம்மளையும் ராகுல் காந்தி அவர்களோட சேர்த்துடக்கூடாது இல்லையா? ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய இடம், அவங்க லிஸ்ட்டில் நம்ம வந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். அடுத்தது, இதில் கமெண்ட்டில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, சார் நீங்கள் இந்த $40 டிஷர்ட்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்ஃப்ளேட்டட், அந்த மாதிரிலாம் கிடையாது. அண்டு ஒரு சிலர் நான் சொன்னாங்க $8 $10 கிடைக்குது அப்படின்னு. கரெக்டு. அந்த $8-10 கிடைக்கிற விஷயங்கள்லாம் என்னென்னா பியூர் காட்டனாக இருக்காது, மிக்சடாக இருக்கும், ஆர் மோஸ்ட்லி பாலியஸ்டராக இருக்கும். அடுத்தது அந்த போலோ டிஷர்ட் அது கிடையாது, அந்த ரவுண்ட் நெக்கு. அண்டு அது துணி கொஞ்சம் விலைன்னு தாங்க இருக்கும். அது ஒரு 4 தடவை துவைச்சாலே ஒரு மாதிரி ஆகிடும் அந்த துணி. வேறஸ் இந்த பியூர் காட்டன் போலோ டிஷர்ட் அப்படின்றதெல்லாம் $30-40 அப்படின்றது தான் சாதாரணமான விஷயம். இதில் இன்னொரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார், சார் சியாட்டில் நான் இந்த மாதிரி தான் ஒரு ப்ரீமியம் பிராண்ட் வாங்க போனேன், $125 அப்படின்னாரு. $125 கிட்டத்தட்ட $13,000 ஆகுது. ஒரு டிஷர்ட்டு $13,000. அதுதான் அங்கே ரேட்டு. ரெண்டாவது, அந்த மினிமம் $25 அப்படின்னு நான் சொன்னதே இ-காமர்ஸ் சைட்டில் பார்த்து தான். அப்போது அந்த பிரிக் அண்ட் மோட்டார் அந்த கடையில் போய் வாங்கும்போது அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே ஆன்லைனில் விலை கம்மின்றது நமக்கு தெரியும். சரி, இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இல்லையா, 2 நியூக்ளியர் சப்மரின். ஏன்னா மெட்வெடேவ் இந்த மாதிரிலாம் பேசினுக்காரு, நாங்கள் அமுச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த விஷயத்துக்கு வருவோம். ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட 70 சப்மரின்ஸ் இருக்குது, ரஷ்யா கிட்ட 63 சப்மரின் இருக்குது. ஆனால் அந்த 63 அப்படின்றது நம்ம குறைவாக தான் கணக்கு போட்டிருக்கோம். இப்போ புதுசாக அவங்க நிறைய சப்மரின்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் அந்த 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் சப்மரின் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா பொரே கிளாஸு, அதுக்கப்புறம் யாசின் எம் கிளாஸு, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே பெல்கராட் அப்படின்ற ஒரு சப்மரின். அது அந்த ஆர்க்டிக் பகுதியில் சுற்றிட்டு இருக்கும், அண்டர் வாட்டர். எங்கே இருக்குதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் அவங்க எல்லாமே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் வச்சுருக்காங்க. அதை உங்களால் இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படின்றது நடக்காத காரியம். இப்போ இருக்கின்ற அந்த பேட்ரியாட் தாட் அதையெல்லாம் உடைச்சி நொறுக்கக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் தான் ரஷ்யா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஓரஷ்னிக் மிசைல்ஸ் அதையும் 1.5 டைம்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ரஷ்யா ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் வெடித்து தீர்த்துருவாங்க, நம்ம சாயங்காலமாக வெடிக்கலாம் அப்படின்னு நம்ம பசங்க தீபாவளி அன்னைக்கு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க உள்ள மூட்டையாக பதுக்கி வச்சுக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. நியூக்ளியர் சப்மரின் அண்டு அந்த ஸ்டெல்த் சப்மரின் அப்படின்றதில் ரஷ்யா தான் கிங்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒஹாயோ கிளாஸ்ன்னு நினைக்கிறேன் சப்மரின்ஸ், அது மட்டும்தான் அந்த நியூக்ளியர் டிப்டு மிசைல்ஸை லான்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. வேறஸ் ரஷ்யன் சப்மரின்ஸ் எல்லாமே பக்காவாக அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் லேண்ட் பேஸ்டு அப்படின்றத விட இந்த சப்மரின் பேஸ்டு இதுதான் அவங்க நியூக்ளியர் ட்ரையாடில் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால் அந்த டெக்னாலஜியில் ரொம்ப அவங்க முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது, நிஜமாகவே சண்டை போடணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வெளிலெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் புட்டின் ஏதாவது இந்த மாதிரி த்ரெட் இஷ்யூ பண்ணியிருக்காரா? அவர் என்ன சொல்லுவார், இதை பாருங்க, நீங்கள்
நேட்டோ இங்கே உக்ரைனில் வந்து சண்டை போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி, உக்ரைனில் வந்து சண்டை போடுறதுனாலே உக்ரைன் கிட்ட அணுகுண்டு இல்லைன்னா நீங்கள் வந்து ஜல்லி அடிக்க முடியாது. இதுதான் அவருடைய ஆர்கியூமெண்ட். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 சப்மரின் அனுப்பிச்சிக்கிறோம் அப்படின்னா அங்கே அவர் சிரிச்சிட்டு இருக்காரு புட்டின். ஏற்கனவே 10 உங்கள் ஏரியாவில் தான் சுற்றி நிற்குது, நாங்கள் அதெல்லாம் வெளில சொல்லிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு. சொல்கிறவன் செய்ய மாட்டான், செய்கிறவன் சொல்ல மாட்டான். இப்படி உதாரிலேயே ஓட்டிட்டு இருக்காருங்க ட்ரம்ப் அவர்கள். பட் ரஷ்யாவோட சண்டை அப்படின்னா அதுக்கு நோபடி இஸ் வில்லிங். ரைட், இப்போ வந்து அந்த ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸ் லெட்டஸே நீங்கள் வந்து தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தீங்கன்னா, நடுவில் அந்த லின்சே கிரஹாம் வேற சொன்னார் 500% வரைக்கும் வரி போடுவோம் இந்த இந்தியா மேலே அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, 100% டேக்ஸ் போடுறாங்கன்னு கூட வச்சுப்பாமே. அப்போ என்ன ஆகும் சார், நம்ம எக்ஸ்போர்ட் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும், பயந்துருவோமா அப்படின்னா சான்ஸே கிடையாது. அப்படி வந்து டேக்ஸ் போட்டாங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் கபால்னு காலில் வந்துடும். என்ன சார், இங்கே அடித்தா இங்கே தானே வலிக்கும், அங்கே எப்படா வலிக்கும் அப்படின்னு இளவரசு கேட்குற மாதிரி நீங்கள் கேட்காதீங்க. இன்றைக்கி வந்து அந்த காஸ்பியன் பைப்லைன் கன்சோர்ஷியம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, கசகஸ்தான். அங்கிருந்து எண்ணெய் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த எண்ணெய் வந்து பைப்லைன் வழியாக தான் இத்தாலி முதற்கொண்டு ஏராளமான ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் கொண்டிருக்கின்றது. உலக எண்ணெய் வர்த்தகத்தில் 1% கசகஸ்தான் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 1.3 to 1.8 மில்லியன் பேரல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ரஷ்யா வழியாகத்தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் கொண்டிருக்கின்றது. சரி, கசகஸ்தான் அனுப்புகிறாங்க, பைப்லைன் வழியாக போகுது, அதுக்காக ரஷ்யா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இல்லை இப்போது அந்த ரோஸ் நெஃப்ட் அப்படின்ற ரஷ்யன் கம்பெனி அதோட கொலாபரேஷனில் இருக்குது அப்படின்றதுனால தானே இந்த குஜராத்தில் வாடினாரில் இருக்க அந்த ரிஃபைனரிக்கு எதிராக சாங்ஷன்ஸ் அப்படின்னாங்க. அந்த சிபிசி அந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நான் கார்டு போட சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா அதுலேயும் தானடா ரோஸ் நெஃப்ட் இருக்குது, நீங்கள் இல்லாமல் அந்த அமெரிக்கன் கம்பெனி இல்லாமல் அதில் இன்வெஸ்ட் பண்ணி நிற்கிறீங்களே, அப்போது இந்த கொலாபரேஷனை எங்கடா கொண்டு போய் சொல்கிறது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு இந்த மாதிரி ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கினா 100% 500% டாரிஃப் அப்படின்னு சொன்னால் ரஷ்யா என்ன பண்ணுவாங்க, அந்த சிபிசி காஸ்பியன் பைப்லைன் கன்சோர்ஷியம் அந்த குழாயை அப்படி மூடி போட்டாங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகள்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. அண்டு அவங்க ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் விலை மினிமம் ஒரு $10 ஆன் த ஸ்பாட் டக்குன்னு ஏறும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட $100 வரைக்கும், அதாவது $30 to $40 இன்க்ரீஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்போ இதில் லாபம் பார்க்க போகிறது யார்? அமெரிக்க கம்பெனிகள். அடி வாங்க போகிறது யார்? யூரோப்பியன் யூனியன். சரி, இன்னி வரைக்கும் யூரோப்பியன் யூனியனில் ரஷ்யா கிட்டேருந்து கேஸ் வாங்குகிற நாடுகள் ஏராளமாக இருக்குது. கேட்டால் 27க்கு அப்புறம் நாங்கள் நிறுத்திடுவோம். இதனடா விளக்கெண்ண தத்துவமாக இருக்குது, எங்களை மட்டும் உடனே நிறுத்துன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து 27 நிறுத்துவீங்களா அப்படின்னா, இல்லை யார் யூரோப்பியன் யூனியனில் சொல்கிறாங்க. அமெரிக்கா பாருங்கள், நியூக்ளியர் ஃபியூயல் வந்து 28க்கு அப்புறம் தான் வாங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க ரஷ்யா கிட்டேருந்து. டேய், என்னங்கடா நினச்சி நிற்கிறீங்க? இவ்வளோ $1 பில்லியன் நீங்கள் வந்து ரஷ்யாவோட ட்ரேட் பண்ணிங்கன்னு எங்களை கேள்வி கேட்டுக்கிறீங்களா? நாங்கள் பண்ணுவோம், நீங்கள் கேட்கக்கூடாதுன்னா அந்த காலெல்லாம் மலை ஏறி போச்சு. அப்படி ஓரமாக போய் ஒதுங்குங்க. நீங்கள் அங்கே அப்படின்னா இங்கே உடனே நாங்கள் பயந்து நடுங்குவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நாங்கள் திருப்பி ஏய் அப்படின்னு குரல் கொடுப்போம், திருப்பி அடிப்போம். குரல் கொடுக்கறதோட நிற்க மாட்டோம், அண்ணன் ட்ரம்ப் மாதிரி. ஆல் சட் அண்ட் டன் எதுக்காக வந்து அண்ணன் ட்ரம்ப்புடைய உருட்டுகள் எல்லாம் நான் இன்றைக்கி இவ்வளோ அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, இங்கே ஒரு சில பேர் ராகுல் காந்தி மாதிரி, அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் மாதிரி ட்ரம்ப்புக்கு ஃபயர் விட்டுன்னு தெரிகிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அடுத்தது அமெரிக்காவுடைய அந்த ட்ரேட் வார் அப்படின்றதுனால நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதை விட இன்னும் ஸ்ட்ராங்கராக நம்மால் மேலே வர முடியும் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் நண்பர்களே, மீண்டும் அடுத்த வகையில் சந்திப்போம். வணக்கம்.